Good morning champions. Welcome to Gate Zone. Myself Ayendrai. He is Allegation. நாம் இன்னைக்கு வந்து ஐபிஎல் வந்து என்ன பார்க்க போறோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெல்டிங் வந்து பார்க்க போறோம். அதாவது வெல்டிங் வந்து 3 டைப்ஸ் வந்து கிளாசிஃபை பண்றாங்க. அது வந்து சாலிட் ஸ்டேட் வெல்டிங் அண்ட் லிக்விட் ஸ்டேட் வெல்டிங் அண்ட் சாலிட் லிக்விட் ஸ்டேட் வெல்டிங் சொல்லிட்டு மூணு இருக்கு. வாங்க அதோட டைப்ஸ் வந்து எப்படி டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெல்டிங்கோட ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்து சாலிட் ஸ்டேட் வெல்டிங். இதோட இன்னொரு நேம் வந்து ஆட்டோஜீனியஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் ஆட்டோஜீனியஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதில் எந்த விதமான ஃபில்லர் மெட்டீரியலும் பயன்படுத்துறது இல்லை. நோ ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ்டு. ஸோ இட் இஸ் கால்ட் ஆட்டோஜீனியஸ் வெல்டிங். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆட்டோஜீனியஸ் வெல்டிங் சொல்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி சாலிட் ஸ்டேட் வெல்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோமா, இது வந்து ஒரு பிளாஸ்டிக் வெல்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த மெட்டலை வந்து நம்ம வெல்ட் பண்ணணுமோ ஒன்றா சேர்த்தணுமோ அதை வந்து பிளாஸ்டிக் ஸ்டேட்டு ஹீட் பண்ணி பை யூஸிங் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை பயன்படுத்தி ரெண்டுமே ஜாயின் பண்ணுறது வந்து சாலிட் ஸ்டேட் வெல்டிங். ஸோ எந்த லெவலுக்கு நம்ம மெட்டலை ஹீட் பண்ணணும்னா அப் டு பிளாஸ்டிக் லெவல், பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு போகிற வரையிலும் ஹீட் பண்ணி எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை பயன்படுத்தி ரெண்டு மெட்டலை ஜாயின் பண்ணக்கூடிய இதுக்கு பேர் தான் சாலிட் ஸ்டேட் வெல்டிங். ஸோ அங்கே எந்த ஃபில்லர் மெட்டீரியலோட தேவையும் இல்லை, அதனால் இது வந்து ஆட்டோஜீனியஸ் வெல்டிங் சொல்கிறாங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோமா ஃபோர்ஜ் வெல்டிங், ஃப்ரிக்ஷன் வெல்டிங், டிஃப்யூஷன், அல்ட்ராசோனிக், எக்ஸ்ப்ளோசிவ், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் அப்படின்னு இதோட எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஸோ அகைன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் வந்து நம்ம ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன், அப்செட், ஃப்ளாஷ், ப்ரிகுஷன் வெல்டிங் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது சாலிட் ஸ்டேட் வெல்டிங்னா ஆட்டோஜீனியஸ் வெல்டிங் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபில்லர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கில் வந்து மெட்டலை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணிட்டு பிளாஸ்டிக் ரேஞ்சில் வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணி அதை வந்து வெல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து லிக்விட் ஸ்டேட் வெல்டிங் பற்றி. ஸோ லிக்விட் ஸ்டேட் வெல்டிங்கோட இன்னொரு நேம் வந்து ஃபியூஷன் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ஹோமோஜீனியஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஹோமோஜீனியஸ் சொல்கிறோம்னா ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அந்த யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா சேமஸ் பேரண்ட் மெட்டல். எந்த மெட்டலை வந்து வெல்ட் பண்ண போகிறோமோ அதோட அதே காம்போசிஷனில் இருக்கக்கூடிய மெட்டலை தான் வந்து ஃபில்லர் மெட்டலாக பயன்படுத்த போகிறோம். அதனால் இது வந்து ஹோமோஜீனியஸ், சேம் காம்போசிஷன் ஆஃப் பேரண்ட் மெட்டல் அண்ட் ஃபில்லர் மெட்டல். அதனால தான் இதுக்கு வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதை ஏன் ஃபியூஷன் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு மெட்டலை ஹீட் பண்ணி ஃபில்லர் மெட்டீரியல் மூலமாக சொலிடிஃபிகேஷன் பண்ணி ஒன்று சேர்த்துறதுக்கு பதிலாக ஃபியூஷன் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கில் பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிருப்போம். அதே வந்து ஃபியூஷன் வெல்டிங்கில், அதாவது லிக்விட் ஸ்டேட் வெல்டிங்கில் மெல்ட் பண்ணி ஹீட் பண்ணி லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அதை சொலிடிஃபை பண்ணுறதுனால ஒன்று சேர்த்துறதுக்கு பதிலாக தான் பேர் தான் வந்து ஃபியூஷன் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். இதை ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஆர்க் வெல்டிங், கெமிக்கல் வெல்டிங். ஆர்க் வெல்டிங் அகைன் சப்மெர்ஜ்டு மெட்டல் ஆர்க் வெல்டிங், சீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங், சீல்டட் கேஸ் வெல்டிங், சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கலாம். இதில் சீல்டட் கேஸ் வெல்டிங்கை டிக் வெல்டிங், மிக் வெல்டிங், பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங்னு பிரிக்கலாம். டிக் வெல்டிங் இன்னொரு பேர் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங், மிக் வெல்டிங் அதாவது மெட்டல் இன்னட் கேஸ் வெல்டிங் இன்னொரு பேர் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் கெமிக்கல் வெல்டிங் அப்படிங்கிறது கேஸ் வெல்டிங்கும் தெர்மிட் வெல்டிங்கும் கெமிக்கல் வெல்டிங்னு சொல்லலாம். அதாவது கேஸ் வெல்டிங்கிறது ஆக்சிஜன் ப்ளஸ் அசிட்டிலைன், ஆக்சிஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் வெல்டிங், இதெல்லாம் வந்து கேஸ் வெல்டிங்கு. கேஸ் வெல்டிங் வந்து கெமிக்கல் வெல்டிங்கோட எக்ஸாம்பிள். ஓகே, அதாவது லிக்விட் ஸ்டேட் வெல்டிங் வந்து ஃபியூஷன் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஹோமோஜீனியஸ் வெல்டிங்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து ஹோமோஜீனியஸ்னு சொல்கிறோன்னா ஃபில்லர் மெட்டீரியல் வந்து இந்த லிக்விட் ஸ்டேட் வெல்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் மெட்டீரியல் வந்து பேரண்ட் மெட்டீரியல் வந்து சேமாக இருந்தால் பேரண்ட் மெட்டீரியல் வந்து என்னவா இருக்குதோ அதே மெட்டல் தான் வந்து ஃபில்லர் மெட்டலாக வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட் வெல்டிங். ஸோ சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட் வெல்டிங்கை வந்து ஹெட்ரோஜீனியஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எது ஹெட்ரோஜீனியஸ் வெல்டிங்னு சொல்கிறோன்னு பார்த்தோமா ஃபில்லர் மெட்டல் வந்து யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது வந்து பேரண்ட் மெட்டலோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேரண்ட் மெட்டீரியல் ஒன்று, ஃபில்லர் மெட்டீரியல் ஒன்று, ரெண்டுமே வேறு மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஹெட்ரோஜீனியஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எதெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோமா சால்ட்ரிங், பிரேசிங், அட்கசிவ் பாண்டிங். ஸோ இந்த 3 டைப்பும் வந்து சாலிட், லிக்விட் ஸ்டேட். ஸோ இதில் 2 ஸ்டேட்டுமே இருக்கும். சாலிட் ஸ்டேட்டும் இருக்கும், லிக்விட் ஸ்டேட் இருக்கும். ஃபில்லர் மெட்டீரியலும் யூஸ் பண்ணுவோம், அது வந்து பேரண்ட் மெட்டீரியலோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ஹெட்ரோஜீனியஸ்னு சொல்கிறோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து சால்ட்ரிங், பிரேசிங், அட்கசிவ் பாண்டிங், இதெல்லாம் வந்து சாலிட் லிக்விட் ஸ்டேட்டோட எக்ஸாம்பிள்ஸ். சாலிட் லிக்விட் ஸ்டேட் வெல்டிங்கில் வந்து ஹெட்ரோஜீனியஸ் வெல்டிங் சொல்கிறாங்க. இது வந்து ஃபில்லர் மெட்டீரியல் வந்து பேஸ் மெட்டல் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து வெல்டிங்கில் வந்து வெல்டிங் கிளாசிஃபிகேஷனில் சாலிட் ஸ்டேட் வெல்டிங் அண்ட் லிக்விட் ஸ்டேட் வெல்டிங், சாலிட் லிக்விட் ஸ்டேட் வெல்டிங் மூணு வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ சாம்பியன்ஸ். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.